ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கிய அறிவிப்பானது வெளியாகிருக்கு. ஸோ வெளியான அந்த அறிவிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் ஒரு முக்கிய தாள்களானது வெளியாகிருக்கு. ஸோ வெளியான இந்த அதிர்ச்சி தாள்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. அப்படி என்ன அதிர்ச்சி தாள்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு வட்டாட்சியர் அலுவலகங்களில் அதிகாரிகள் விதிக்கக்கூடிய விதிமுறைகள் மற்றும் மனு நிராகரிப்புகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்பவர்கள் தங்களுக்கு திருமணமான பின்பு தனி குடித்தனம் செல்லும்போது புதிய ரேஷன் கார்டு பெறுவது வழக்கமான ஒரு நடைமுறை. இதற்கு தங்களின் பழைய குடும்ப அட்டையிலிருந்து பெயரை நீக்கியதற்கான பெயர் நீக்கல் சான்றிதழ்கள் அவசியமாகும் என்பது தெரியும். ஆனால் தற்போது வட்டாட்சியர் அலுவலகங்களில் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு புதிய நிர்வாக சிக்கல் முளைத்திருக்கு. குறிப்பாக ஒரே ஒரு மகன் மட்டும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அவருக்கு திருமணமாகி அவர் தனது மனைவியோடு தனியாக புதிய ரேஷன் கார்டு பெற முயன்றால் அதற்கு அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவதாக தாள்கள் வெளியாயிருக்கு. தற்போதைய விதிகள் படி தாயின் கார்டில் இருந்து அந்த ஒரே மகனின் பெயரை நீக்க வட்டாட்சியர் அலுவலகங்களில் அனுமதி மறுக்கப்பட்டு அவர்களின் மனுக்கள் அடியோடு நிராகரிக்கப்படுவதாக தாள்கள் வெளியாயிருக்கு. ஒரே மகன் இருந்தால் அவர் பெற்றோரை பராமரிக்க வேண்டும், அதனால் கார்டை பிரிக்க முடியாது என்ற ரீதியில் அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவுகளை கூறி மனுக்களை தள்ளுபடி செய்வதாக பொதுமக்கள் இப்போ குற்றச்சாட்டி வராங்க. ஆனால் நடைமுறையில் வேலைவாய்ப்பு, இட நெருக்கடி போன்ற காரணங்களால் தனியாக குடித்தனம் செல்லக்கூடிய ஏழை எளிய நடுத்தர குடும்பங்கள் இந்த விதியால் தங்களுக்குரிய அத்தியாவசிய ரேஷன் பொருட்களை பெற முடியாமல் பல ஆண்டுகளாக கடு அவதிக்குள்ளாகி வருவதாகவும் தாள்கள் கசிந்திருக்கு. அதோடு வட்ட வழங்கல் அலுவலகங்களில் நிலவி வரக்கூடிய இந்த நீண்ட கால நடைமுறை சிக்கலால் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளம் தம்பதியினர் வட்டாட்சியர் அலுவலகங்களை நோக்கி அலக்களிக்கப்பட்டு வருவது இப்போ வரைக்கும் இருக்கு. எனவே ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த விசித்திரமான விதிமுறைக்கு தமிழக அரசு உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உரிய தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கைகள் இப்போ வலுத்து வருகிறது. ஸோ இந்த தாள்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. நிறைய பேர் எங்களுக்குன்னு தனியாக ரேஷன் கார்டு இருந்தால் எங்களுக்குன்னு சலுகைகள் பெற முடியும், அதோடு எங்களுக்குன்னு பொருட்கள்லாம் வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் தயவு செய்து தனி கார்டு கொடுக்க எங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கப்புள்ஸ் இப்போ தாள்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு வராங்க. ஸோ இதுக்கு தமிழக அரசு அடுத்து என்ன திட்டத்தை அறிவிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்படி ஒரு நியூஸ் ஆனது போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. இதை தொடர்ந்து இன்னொரு குட் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. மும்மடங்கு சம்பளம் உயர்வதாகவும் அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அடிப்பதாகவும் இனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மேஜிக் நடப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ அப்படி என்ன ஒரு விஷயம் மேஜிக்காக இப்போ இருக்குது அப்படிங்கிற அந்த நியூஸை வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதிய தொகையை உயர்த்தி வழங்குவதற்காக 8வது சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டிருப்பதாக தாள்கள் தற்போது கசிந்திருக்கு. சம்பள கமிஷன் தன்னுடைய ஆய்வு பணிகளை நடத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தாள்கள் வெளியாயிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சம்பள கமிஷனை நியமனம் செய்து தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வே வழங்கப்படுகிறது. 8வது சம்பள கமிஷன் நாட்டின் நிதி நிலவரம், விலைவாசி, அரசின் பொருளாதாரம் ஆகிய அனைத்தையும் ஆய்வு செய்து அதற்கேற்ப மத்திய அரசுக்கு அரசு ஊழியர்கள் சம்பளத்தை எவ்வளவு உயர்த்தலாம் என்பதற்கான பரிந்துரையை வழங்கும். மத்திய அரசு தன்னுடைய நிதிக்கு உட்பட்டு அந்த பரிந்துரையை முழுமையாக ஏற்கலாமா அல்லது மாற்றம் செய்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி வழங்கலாமா என்பது தீர்மானிக்கப்படும். 8வது சம்பள கமிஷன் தன்னுடைய பணிகளை தொடங்கி இருக்கிறது. அடுத்த 18 மாதங்களுக்குள் தன்னுடைய பரிந்துரையை மத்திய அரசுக்கு வழங்கிவிடும். எனவே 2028 ஜனவரி முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய சம்பளம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தாள்கள் தற்போது கசிந்திருக்கு. 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து முன் தேதியிட்டு அரசு ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரியர் பணம் வழங்கப்பட்டு விடுங்கிறது அதற்கேற்ப வழங்கப்பட்டு இருக்கு.
அதோடு இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் தங்க விலை தலைகீழாக மாறும். உண்மையை உடைக்கிற மாதிரி ரிப்போர்ட் ஆனது வெளியாயிருக்கு. இந்த சூழலில் தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் 8வது சம்பள கமிஷன் மூலம் 3 மடங்காக உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சம்பள கமிஷனை பொறுத்தவரை பிட்மேன் ஃபேக்டர் என்ற ஒரு காரணி அடிப்படையாக கொண்டு தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தையே மாற்றியமைக்கும். அந்த வகையில் 8வது சம்பள கமிஷன் 3.80 என்ற பிட்மேன் ஃபேக்டரை கணக்கில் கொண்டு அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என பல்வேறு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. பணவீக்கோ, விலைவாசி, வாழ்க்கை செலவினோ மற்றும் நாட்டின் மொத்த விலை, பணவீக்க தரவுகள், அரசின் பட்ஜெட் ஒதுக்கீடு, சம்பளத்திற்கு அரசு ஏற்படக்கூடிய செலவினோ, தனியார் துறையில் கிடைக்கக்கூடிய சம்பளம் உள்ளிட்டவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் பிட்மேன் ஃபேக்டர் வரையறுக்கப்படும் என்பது திட்டவட்டமாக வெளியாயிருக்கு. திடீரென உயர்த்தப்பட்ட வீட்டு கேஸ் சிலிண்டர் விலை சாமானிய மக்கள் தலையில் விழுந்த பேரிடி. அதோடு 8வது சம்பள கமிஷன் 3.80 என பிட்மேன் ஃபேக்டர் கொண்டால் அரசு ஊழியர்கள் சம்பளம் எவ்வளவாக உயரும் என்பதை கணக்கிடும் போது தற்போது 18 ரூபாய் அடிப்படையாக குறைந்தபட்ச சம்பளமாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுதில்லை. அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3.80 என்ற பிட்மேன் ஃபேக்டரில் வைத்து பார்த்தால் 68,400 ரூபாயை அடிப்படை சம்பளமாக பெறுவாங்க. அதாவது 18,000 ரூபாயை சம்பளம் வாங்கிறவங்களுக்கு 68,400 ரூபா சம்பள உயர்வு பெறும். அதாவது அடிப்படை சம்பளமே 3 மடங்குக்கு மேல் உயர்வதாக பிளான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாயிருக்கு. பிட்மேன் ஃபேக்டர் அளவை அடிப்படை சம்பளத்தோடு பெருக்கினால் கண்டிப்பாக புதிய சம்பளம், அடிப்படை சம்பளம் உயர்கிறது எனும்போது அதற்கேற்ற வகையில் மற்ற அலவன்ஸ்கள்லாம் உயரும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கசிந்திருக்கு. அகவிலைப்படி வீட்டு வாடகை, அவலன்ஸ் ஆகிய அனைத்தும் அடிப்படை சம்பளத்தை வைத்தே கணக்கிடப்படுகின்றன என்பதால் அடிப்படை சம்பளம் உயர உயர இந்த அலவன்ஸ் தொகையும் உயரும். இதன்படி 80,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை கைக்கு வரும். குறைந்தபட்ச சம்பளமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்படி தான் இருக்க போவதாக தகவல்கள் தற்போது கசிந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு நியூஸும் பிரேக்கிங் நியூஸாக வெளியாக இருக்கிறதுனால அரசு ஊழியர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக அமைந்திருக்கு. ஆனால் இது 3 மடங்கு உயருமா உயராதா அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளிவரல. ஆனால் இப்போ இந்த தகவல்கள் பரவிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் குறிப்பிடப்படுது. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் கார்டு தனியாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த பிரேக்கிங் நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய நியூஸ்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.